வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்வு தான். அது என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து பட்டிப்பொங்கல், அதாவது மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னு சொல்லிக்கொள்றது. இப்போ உழவர்களோட சேர்ந்து, அதாவது விவசாயிகளோட சேர்ந்து உழைச்சி தரது வந்து மாடுகள். அவைக்கு தான் கூடுதலாக என்ன சொல்றது, நவீன உபகரணங்கள் வந்தது. ஆனால் இந்த விவசாயத்தின் வளர்ச்சிக்கு வந்து ஆரம்ப காரணமே வந்து மாடுகள் தான். ஏனென்னா நான் கூட இந்த வயசில் நிறைய தடவை வந்து மாட்டில் ஏர் பிடிச்சி உழுதுருக்கிறேன். அதால் வந்து நாங்கள் வந்து இந்த மாடுகளை மறக்காமல் அவைக்குரிய அந்த நாங்கள் வந்து நன்றியை செலுத்துகிற நாள் தான் இன்றைக்கு மாட்டுப்பொங்கல். அதுக்கு வந்து எங்கட வீட்டு பட்டியில் வந்து எப்படி இந்த பட்டி பொங்கல் இருக்குதுன்றது தான் நாங்கள் காட்டப்போகிறோம். பெரிய அளவில் இல்லாட்டிக்கும் நார்மலாக இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது தான் காட்டப்போகிறோம். அவையில் வந்து குளிச்சாடி பூ மாலைகள் பொட்டுகள் எல்லாம் வச்சு இன்றைக்கு வந்து நாங்கள் பொங்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. அதோட இஞ்சால தண்ணி நிற்குது, இதுலேயே குளிக்க பார்க்கலாம். இப்போ வந்து மாடுகளை குளிக்க பார்த்தாச்சு. என்ன பிரச்சனை என்றால், இந்த குளிக்க பார்க்குறதுகள் வந்து காட்டையில் முதலியா, அதெல்லாம் நாங்கள் பெருசாக காட்டே இல்லை. அங்கால அம்மா வந்து பொங்கலுக்குரிய ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறா. அப்படியே அங்கே பாருங்க, பட்டிக்குள்ளே மிச்ச மாடுகள் நிற்கணும். இந்தியாவில் பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் மாட்டு பிள்ளையாக்கள் வந்துட்டினோம். இப்போ பின்னேற மண்டபடியால் மிச்சாக்கள் இனித்தான் பெறுவினோம். எல்லாம் விட்டு மேய்ச்சலுக்கு போன வேலை பெறே இல்லை ஆக்கள். பொங்கல் முடிய வருவினோம்னு நினைக்கிறேன். கணக்காக சாப்பிட நாங்கள் நேரத்துக்கு பொங்கல் பண்ணுறதுக்காக அவையில் நேரத்துக்கு தானே வருவினோம். இன்றைக்கு கும்பம் வைக்கிற பொறுப்பை வந்து அம்மா அந்த தலைமையில் விட்டாச்சு. அது நாங்கள் பொங்கல் செய்ய தொடங்க பூசுவோம். ஆக்களை ஒவ்வொரு ஆக்களாக வேற வேற. இன்றைக்கு வந்து புதுப்பானை இல்லை, நேற்று அந்த தைப்பொங்கல் பானை தான் வச்சிருக்குது. ரெண்டுமே இப்போ மாட்டுப்பொங்கலும் தைப்பொங்கலும் சம்பந்தம் இருக்கிறபடியால் ஒரு பானையே வைக்கிறாங்க. பொதுவாக நாங்கள் புதுப்பானை வண்டி வைக்கிறது குறைவு. தைப்பொங்கல் பானையே இதுக்கு பாவிக்கிறோம் நாங்கள். பட்டிப்பொங்கல் அதோட வந்து கடலை வடை எல்லாம் செய்ய போகிறோம். அதனால் இந்த அடுப்பும் வந்து மூடி இருக்குது. இதில் வந்து கடலை அவிய விடுவோம். இல்லை நனைய வச்சுருக்குது. பட்டின்ற வெளிப்பக்கமாக தான் நாங்கள் இந்த பொங்கல் அதுகள் செய்கிறோம். அங்கால மாட்டுப்பிடியாக்கள் வருவினோம். அதோட ரோட்டுக்கு அங்கால பார்த்தா வாய்க்கால். மாடெல்லாம் பிரிச்சு போகும். பார்த்திங்கன்னா இருந்தாச்சு. 3 அடுப்பு வேலை செய்யுது. ஒன்று பொங்கல் பானை வச்சாச்சு, உலக கொதிச்சு கொண்டிருக்கு. அதனால் கடலை வந்து அவிஞ்சு கொண்டிருக்குது. நான் என்ன செய்யறேன்டா, கடலையெல்லாம் அவிஞ்சு கொண்டிருக்க வடை வந்து அரைச்சாச்சு. அப்போ அரைச்ச உடனேயே வந்து சுட்டுட வேணும், ஏன்னாண்டா பிடிச்சி போயிடும். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட வந்து இந்த பேக் இருக்குது தானே, இந்த பேக்கை எத்தனை பேர் பாவிக்கிறீங்க இப்போ மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு பழைய காலத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிற பேக் கொண்டு இந்த பயர் அதுகள்லாம் பின்னிருக்கேன். நல்லா பாவிக்கும், அதுக்காக கூடுதலாக எல்லாரும் பண்ணி பாவிக்கிறது. அதில் வந்து உப்பு கைவாய்க்கு விரும்பினா நீங்கள் இதுக்கு கொஞ்சம் சித்தல் மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். அதை வந்து நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கடலை அடுப்பு நாங்கள் பார்த்து கொண்டிருக்க தேவையில் அது அடுப்பு எரிச்சா சரி தானே, அதுக்கடையில் நாங்கள் வடையை சுட்டு எடுத்துக்கொள்வோம். அதோட இங்கே அம்மா வந்து அரிசி போடுறா. என்னென்னா இன்றைக்கு அப்பாவுக்கு வேலை கொடுத்தாச்சு. அப்பா தான் மாடுகள் எல்லாம் தேடி சாய்ச்சி கொண்டு வர. என்ன சில பேர் வந்து பொங்கல் செய்ய பார்த்தீங்களோண்டால் தண்ணிக்கு பதிலாக பாலையே விட்டு கொதிக்க வச்சு அதுக்குள்ளேயே அரிசியை போட்டு பொங்கி எடுப்பினோம். அதுவும் இனி இல்லைன்ற ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். அப்படியும் செய்கிறவர்கள். சில பேர் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக வந்து பசுப்பாலை விடுறவர்கள். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து தனியாக பசுப்பாலை பொங்குறது வந்து நல்ல சுவையாக இருக்கும். இப்போ எருமை மாட்டு பட்டி வச்சுக்கிறவைகள் எருமை மாட்டில் பொங்குவினோம். அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும்.
எருமை மாட்டு பாலில் பொங்குறது இப்போ வந்து நல்ல வடிவாக குழச்சி எடுத்தாச்சு கடை ரெண்டு நாங்கள் வடியாக சுட்டு எடுப்போமே தம்பி வந்து வடியெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கார். ஆனால் மாட்டு பட்டி பொங்கலுக்கு வந்து வடி போட்டால் பயம் மாடுகள் வந்து கொஞ்சம் பேரலும் அதுக்காக வந்து பெருசாக வடி போடுறது இல்லை. நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் கொளுத்தி போடுவோம். இப்போ இங்கே அடுத்த ஆக்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. எங்களோட மாட்டுப்பட்டிக்கு தளபதி வர்றான். அம்மா சொல்கிறா அவருக்கு பேர் திருவா. வடை சுட துவங்கியாச்சு. கடலை அரிசி எல்லாம் அவிஞ்சு கொண்டு இருக்குது. நேரம் வந்து போய்கொண்டிருக்குது. அதை விட சில பேர் வந்து காலை மேலேயே பொங்கி போட்டு மாடுகளை வந்து மேயறதுக்கு அவிட்டு விட்டுருக்கீங்க. நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டா பிறகுதான் மாடு. ஏன் மாடு சாப்பிடக்கூடாது? இல்லை இல்லை, நாங்கள் வந்து கூடுதலாக ஒவ்வொரு வருஷமுமே பின்னேறம் தான் போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல் தரம் போட்ட வடை வந்து அப்படியே நல்லா சுடுபட்டுட்டு அதோட வந்து இந்த அகப்பை வந்து மர கண்ண அகப்பை பாருங்க. மரத்தில் செய்தது தானே சிரட்டை. அதில் வந்து நல்ல இது வந்து பெனம் சிரை அந்த தடி போட்டு அகப்பேண்ட புடி வடையை பார்த்தீங்களோ நல்லா இதாக வந்துருக்குண்ணா. அதை அரைச்ச உடனேயே சுட்டுவிட வேணும். அந்த கன நேரமே நாங்கள் நினைய பொடியில் தான் அப்படியே இல்லை அப்படியே சுட்டு எடுப்போம் நாங்களே. இங்கே வந்து பொங்கல் கிட்ட தயாராகிட்டு சர்க்கரை கரைஞ்சி வந்தால் சரி. அதோட பசுப்பால் விட்டாச்சு. நாங்கள் நடுகவே நேற்றும் பொங்கல் செய்து காட்டினபடியாக இண்டை பெருசாக காட்டு இல்லை. அங்கால கடலையில் அவிச்சு இறக்கினா சரி. மற்றது நேரமும் போய் கொண்டிருக்கு. கணக்காக வந்து இதில் பார்த்தீங்களென்றால் தெரியும் சூரியன் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு மறைஞ்சு கொண்டு. அப்படியே பார்த்தீங்களென்றால் இந்த மாட்டு பட்டி இருக்குது தானே, இதை மாட்டு தொழுவம்னு சொல்லுவேனா. ஆனால் இதில் வர அந்த எரு இருக்குது தானே சாணம், அதெல்லாம் நாங்கள் வந்து கூடுதலாக வந்து எங்களோட தோட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம். அப்படியே அங்கால வந்து எங்களோட காணி தான் அப்படியே வந்து பயன்படுத்துகிறோம் நாங்கள். தம்பி வாங்கோ. பார்த்தீங்களென்றால் மகன் பாரர் இறங்கி எங்கே போகிறீங்க? அப்போ பாட்டியா? இஞ்சால பார்த்தீங்களென்றால் பொங்கல் இறக்கியாச்சு. அடுத்தது வந்து அம்மா கடலை அழிக்கிறா. சுஜி வடை சுட்டு முடிஞ்சுதோ? இன்னும் ஒருக்கா சுட கிடக்கு. என்னண்டா இருட்டும் படுது. பிறகு மாடுகள் பாவமல்லோ, மாடுகளுக்கு வைக்கணும் கட்டாயம். ஆனால் மழைக்குடம் கொண்டு இருக்கப்பா. அதை விட முக்கியம் நெல்லுகளெல்லாம் பழுத்துட்டு தான் நீ நெல் வட்டி எடுத்துடணும். இப்போ வந்து நாங்கள் பொங்கல் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தேக்கமிலையும் நல்லா இருக்கும். நிறைய பேர் தேக்கமிலையில் சாப்பிட்ட அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. தேக்கமிலை தான் பிடுங்குறோம். நல்ல இல்லையா பார்த்து பிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த தேக்கமில்லை இந்த கொடுத்து தான் இப்படி கையில் வச்சு உறைஞ்சினா சிவப்பாகும். ஆனால் நிறைய பேர் வந்து முந்தி உறைஞ்சிருப்பீங்க. அனுபவம் உள்ளாக்கள் கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதையும் கொஞ்சம் உறைஞ்சுங்க. பார்த்தீங்களா இப்படி சிவப்பாக வருதுண்டு. இது ஒரு டை மாதிரி. கடலையும் வந்து தாளிச்சாச்சு. வடையும் வந்து சுட்டு முடியுது.
பொங்கலும் வந்து இறக்கியாச்சு. அடுத்தது வந்து நீ படையல் வைக்கிறது தான். இப்போ பார்த்தீங்களென்றால் என்னென்றால் முதல் வந்து மாடுகள் வந்து வாசலுக்குள்ளால் பட்டிக்கு போகணுமெண்டு வாசலுக்குள்ளே நாங்கள் கும்பம் வைக்கல. இப்போ வந்து இதில் வாசலுக்குள்ளே வச்சு தான் படையல் செய்ய போகிறோம். இப்போ வந்து படையல் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுஜி வந்து மாட்டுக்கிட்ட போக கொஞ்சம் பயப்படுறா. சுஜி போங்க. நான் இதால் அப்படியே பார்த்துவேன். என்ன பிரச்சனைனா ஆக்களுக்கு மாலை போட மாலை எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அதான் ஒரு மாட்டு ஒரு மாடு சாப்பிடுது மாறி மாறி எல்லாரும் சாப்பிடுது. வாழை நாரில் தொடுத்தது தானே பிரச்சனை இல்லை. இங்க குரங்கு பிள்ளைய பாருங்க சுஜி. அதுதான் என்ன போக போறாரு ஆளா? எப்படி இந்த வயரில் போகுதுன்னு பார்த்தீங்களோ? போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்றால் அம்மா புக்கை வடை கடலை எல்லாம் போட்டு கரைச்சி மாட்டுக்கு வைக்க போகிறா. இப்படி எல்லா மாட்டுக்குமே வைக்கணும். சாப்பிடும் என்ன பொங்கலை சாப்பிடாது இல்லையே சாப்பிடும் சொல்லி ஆள் வாழைப்பழத்தை தூக்கிட்டாரா? சரி என்னவோ சாப்பிட்டா சரியா வேணும் சந்தோஷமா இருந்தேன். இப்போ மாடுகளுக்கெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து பொங்கல் கொடுவாடுது. இனி இருட்டுப்படுது. நாங்களும் வந்து இனி பொங்கலை சாப்பிடுவோம். நார்மலா வந்து எங்களோட பட்டி பொங்கல் எப்படி இருந்தேன்னு சொல்லி இதோட நாங்கள் இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.